அதிமுகவுக்குள்ள இப்ப அன்டிஸ்பியூட்டட் லீடராக வந்து எடப்பாடியார் இருக்காரு. 4 பேர் பிரிஞ்சு இருந்து எடப்பாடிக்கு எதிராக கம்பு சுத்துறாங்க. இதனால வந்து எடப்பாடியார் ஒன்னும் பலவீனமாலாம் ஒன்னும் அடையலையே சார். அது பாட்டுக்கு தனி வந்துங்க. எடப்பாடியோட உண்மையான பலம் எடப்பாடியா இரட்டை இலையா? இரட்டை இலை தான் சார். அப்ப இரட்டை இலை யார் கையில இருக்கு? இப்போதைக்கு எடப்பாடியார் கையில தான் இருக்கு. எப்போதும் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கையில. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே சின்னம் வந்து கட்சிக்கு சொந்தமானதே கிடையாதுல்ல. அதனாலதானே சின்னத்தை இழக்கிறோம் நம்ம. ஆமா. சின்னத்தை கட்சி பேருக்கு பட்டா போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குதே. இல்ல, தற்காலிகமானதா அது. நிபந்தனைகள் அங்கீகாரம் இருக்கு. அங்கீகாரம் வச்சிருக்கணும். அங்கீகாரம் இல்ல அப்படின்னா லிட்டிகேஷன். எஸ். லிட்டிகேஷன்ல என்ன முடிவு வேணாலும் வரலாம். நமக்கே தெரிஞ்சது தானே அது. கடைசி நேரத்தில் முடிவு வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதை வந்து தீர்மானிக்கிற இடம் டெல்லியா, பீகாரா, எம்ஜிஆர் மாளிகையா? டெல்லி தான் சார். டெல்லி தானே. அவர் என்னங்க சந்தேகம்? எத்தனை வழக்கு நாங்க பார்த்திருக்கோம் சார், தேர்தல் சின்ன வழக்கு. ஓகே. சரி, வித்வுட் 2 leaves எடப்பாடி இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் லீடர். வித் 2 leaves ஒரு ஓட்டு இருக்கு. நிச்சயமா சார். ஆனாலும் இரட்டை சின்னத்துக்கு எப்படி சார் சிக்கல் வரும் நான் கேக்குறேன். ஏன்னா பிஜேபியோட கேம் பிளான் இருக்கு இல்லைங்களா? ஏங்க அவ்வளவு க்ளோஸா இருந்த உத்தவ் தாக்கரேங்க இன்னைக்கு என்னவா இருக்காருங்க? கட்சியவே ரெண்டா உடைச்சிட்டாங்க. உங்களுக்கு சிவசேனாவுக்கு சம்பந்தமே இல்ல. இது வாய்ப்பு காங்கிரஸ் கிடைச்சாலும் அதையும் அவங்களும் தான் செய்வாங்கன்ற. அவங்களும் பண்ணிருக்காங்க சார் கடந்த காலங்கள்ல. உடைச்சாங்கல்லங்க. அதிமுக உடைச்சாங்கல்ல 1989 ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி தானே உடைச்சாங்க. ஆமா. இல்லன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. ஜானகி அம்மாளா ஜெயலலிதா வரும்போது 30-33 எம்எல்ஏ ஜெயலலிதா பக்கம். எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஊரா போனது செங்கோட்டை பாதுகாப்பு. சார் நான் வந்து என்னுடைய கேள்வி கூட நான் இப்படி கூட நான் யோசிக்கிறேன் சார். அதாவது அதிமுக பலவீனப்பட்டால் அதிமுக இடத்த நாம வந்து பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பாஜக இருக்கா சார்? 29, 26 விட்டுருங்க சார். அந்த அதிமுகவுடைய இடத்த நாம வந்து பிடிச்சுக்கணும். திமுகவுடைய பிரதான எதிர்கட்சியா நாம இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அது அதிமுக பலவீனப்பட்டாதான் இது நடக்குங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாஜக இந்த மாதிரியான கேம் வந்து பண்றாங்க நாம எடுத்துக்கலாமா? வேற மாதிரி கேக்குறேன். திமுக பலவீனப்பட்டா அந்த இடத்த பிடிச்சுக்கலாம்னு யாரு நினைப்பா? நிச்சயமா அதிமுக சார். காங்கிரஸ்